பெரிய புராணத்தில் தெய்வ சேக்கிழார் பெருமான் தன்னுடைய பாடலிலே ஒரு வரியை சொல்லியிருக்கின்றார். திருநாவுக்கரசு சுவாமிகள் திருக்கைலாயத்தை தரிசிக்கும் போது எப்படி தரிசித்தார் என்பது அந்த பாடலுடைய வரிகள் நமக்கு சொல்லுகின்றன. வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெல்லு பேரொளி பவள வெற்பன இடப்பாகம் கொள்ளும் மாமலையாளுடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரை கண்டனார் வாக்கின் மன்னனார் என்று அந்த பாடல் வரிகள் சொல்லுகின்றன. கைலாயத்திலே இருக்கின்ற சிவபெருமானை அவர் எப்படி பார்த்தாரோ அப்படி இந்த வடிவம் நமக்கு கிடைக்கின்றது. தெள்ளு பேரொளி என்று சொன்னால் கண்களை கூசை செய்கின்ற ஒளி வீசுகின்ற கடவுளாக நம்முடைய சிவபெருமான் இந்த கோலத்திலே நமக்கு காட்சி தருகின்றார். திருநாவுக்கரசர் எப்படி கைலாயத்திலே இருக்கின்ற சிவபெருமானை காட்சியை பார்த்தாரோ அதே போல நாம் இதை வைத்து பூஜை செய்யும் போது கைலாயத்திலிருந்து சிவபெருமானே நமக்கு வந்து வேண்டிய வரங்களை தருவார் என்பது என்னுடைய எண்ணம்.